ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃபால் இன் லவ்ல நம்ம செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம எதோட ஸ்டாப் பண்ணோம்னா, நம்ம ஹீரோ வந்து லவ் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு சைன் பண்றா. ஏன்னா 3 மாசத்துக்குள்ள அவன் மேல லவ் வராட்டி நீ என்னை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லியிருப்பான். அதோட தான் நம்ம ஹீரோயின் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருப்பா. இப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்க்கறா. ஹீரோவுக்கு சரியான ஜோடியா அந்த யுவை தான். அந்த யுவையை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி நம்ம நிலைமை அவ்வளவுதான். எப்படியாவது இதுல இருந்து நம்ம தப்பிக்கணுங்கிற மாதிரி அந்த யுவையை தேடி வரா. அதாவது யுவை வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்ல பக்கத்துல தான் அவன் வீடு இருக்குது. கண்டிப்பா இந்த ஏரியால தான் வீடு இருக்கிற மாதிரி நம்ம கதை எழுதியிருக்கோம். அப்ப இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிட்டு இங்கிட்டும் தேடிக்கிட்டு இருக்கா. ஆனா ஒரே வழியா சுத்தி சுத்தி வரா. என்னடா நான் எங்கடா போய்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப இதே வீதியில வந்து நிக்கிறேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தேடும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு திரும்ப பார்த்தா தடுமாறி கீழே விழ போகும்போது அந்த ஜிங் வந்து தாங்கி பிடிக்கிறான். நம்ம ஹீரோ நீ எங்கடா இங்க வந்தா, ஏன்டா என்னை ஃபாலோ பண்ணிட்டே வரான்னு சொல்லிக்கிட்டு அவனை டக்குன்னு தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு வரா. அப்பதான் பாக்குறா ஷாங்லின்ட்டு ஒரு பொண்ணு. அதாவது இந்த இவ ஸ்டோரியில வர பொண்ணு. இது ஷாங்லில, இவ எதுக்கு இங்க போறா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி பாக்குறா. நாவல்ல எழுதினபடி இப்ப ஷாங்லி வந்து அங்க போவா. அங்க போய் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கூ தான் வந்து இவளை காப்பாத்துவான். அப்படியே 2 பேருக்கும் பழக்கம் ஏற்படும். இவதான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு நடுவுல வர வில்லியா வருவா போல இருக்கு. ஆகா, இதுதான் இப்ப இந்த சீன் நடக்க போகுது. இந்த சீனை வந்து நடக்கூடாது. எப்படியாவது நம்ம முந்திக்கிட்டு போய் அந்த ஷாங்லியை நம்ம காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்றா. அப்பதான் பாக்குறா ஜின்னும் பக்கத்துல நிக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் இவனை வச்சு இந்த பிளானை எப்படியாவது நம்ம சொதப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கி பாங்கி போட்டுட்டு இந்த கேம்ல நீனே எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜிங்கிட்ட சொல்ல ஜிங்கும் ஓகேங்கிறான். அதோட இவங்க 2 பேரும் அந்த ஷாங்லிங்க பொண்ணையே பின் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஜாங்லி நம்ம லீண்டே கூப்பிட்டுக்கலாம். அந்த லீங்கிற பொண்ணு வந்து பிசினஸ் விஷயமா பேச வந்திருப்பா போல இருக்கு. இவளை கூட்டிக்கிட்டு ஒரு ரூமுக்கு போறேன் இவளோட பார்ட்னர். அப்ப பார்த்தா அந்த ட்ரிங்க்ஸ்ல தான் மயக்க மருந்து கலந்துருக்கு போல இருக்குது. உடனே வெளியே வந்த அந்த பார்ட்னரும் சொல்றான், ஏய் நான் போய் உள்ள ஜாலியா இருக்க போறேன், இங்க யாரும் வராம பாத்துக்கிறங்கன்னு சொல்லிட்டு அவனும் உள்ள போறான். நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, ஆஹா நம்ம நாவல் படிப்பா அது நடக்க போது, இது நடக்கூடாது, எப்படியா நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்குறா அந்த பார்ட்னர். இது தெரியாத ஷாங்லியும் குடிக்க போறா. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து கதவை ஓபன் பண்ணிட்டு, ஐயோ நான் தப்பான ரூமுக்கு வந்துட்டேன் போல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது வேற யாரும் இல்ல, நம்மளோட ஜிங்கு தான். லேடிஸ் கிட்டப்லாம் அங்க வந்து நிக்கிறான். இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட பிளான் தான். அந்த ஷாங்லோட பார்ட்னர் இருக்கான்ல, அவன் எந்திரிச்சு வந்துட்டு, என்னம்மா மேடம் இவ்வளவு குடிச்சிட்டு இங்க வந்திருக்கீங்க, நீங்க தப்பான ரூமுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு உடனே ஷாங்லியை பார்த்து, நான் இந்த பொண்ணை வந்து கரெக்டான ரூமுக்கு அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா ஷாங்லியும் ஒக்குங்கிறா. உடனே அவனும் சரியான பொம்பளை பொறுக்கி போல இருக்குது. அவன் வந்து இவனை வந்து லேடிஸ் நினைச்சுக்கிட்டு கூட்டிட்டு போறான். அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஜாங்லி மறுபடியும் அதை ட்ரிங்க்ஸ் பண்ண போறா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் கரெக்டா வந்துடா. நம்ம ஹீரோயினும் ஷாங்லியை பார்த்துட்டு, ஐயோ இந்த ட்ரிங்க்ஸ் பண்ண வேண்டாம், இதுல மயக்க மருந்து கலந்துருக்குது, வாங்க இங்க இருந்து நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இதெல்லாம் நம்மளோட கூவும் நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அதாவது இவன் வந்து நம்ம ஹீரோயின் இப்ப என்ன பண்றான்னு பின் தொடர்ந்து பாக்குறதா இவனோட வேலை. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த ஷாங்லியை கூட்டிட்டு எப்படியோ அந்த ரெஸ்டாரண்ட் வெளியே வந்துறாங்க. மறுபடியும் அந்த பக்கம் இந்த பக்கம்னு வர்றாங்க. அந்த பாதை ஒரே மாதிரியா இருக்குது. ஏன் திரும்ப திரும்ப இந்த பாதையிலே வந்து நிக்கிறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா ஜிங்கு அங்க வந்துறான். ஆனா ஜிங்கு மூஞ்சில எல்லாம் காயமா இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, என்னது உன் மூஞ்சிலாம் காயமா இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் என்னோட பிளட் இல்ல, அவனை அடிச்சதுல பிளட்ன்ட்டு. அதாவது அந்த பார்ட்னர் நல்லா அடிச்சு போட்டு வந்திருக்கான் போல இருக்குது. அந்த பார்ட்னர் கத்திக்கிட்டு இருக்கான். சிசிடிவி ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு சிச்சு இல்ல அந்த ஆணை யாருன்னு கண்டுபிடிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பார்ட்னர் அங்க கத்திக்கிட்டு இருக்கான். உடனே இங்க கட் பண்ணி கட்டினா ஷாங்லியும் நம்ம ஹீரோயினை பார்த்து, நீங்க என்னை வந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இல்ல அந்த ஷாங்லியை எப்படியாவது வேற பக்கம் திசை திருப்பணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணவ டக்குன்னு ஜிங்கு பக்கத்துல நிப்பாட்டி வச்சுட்டு, இவன் தான் உங்களை காப்பாத்தலாம் பாருங்க, இவன் உங்களுக்கா எவ்வளவு கெட்டப்லாம் மாத்தி, இவன் தான் உங்களுக்கா நிறைய கஷ்டப்பட்டு கெட்டப்லாம் மாத்தி லேடிஸ் கெட்டப்லாம் போட்டு உங்களை காப்பாத்திருக்கான், அதனால இவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்க 2 பேரும் சரியான ஜோடி அப்படிங்கிற மாதிரி ஜோடி பொருத்தம் பண்ணி வைக்கிறா. ஏன்டா அப்பதானே இவ வந்து கூ லைஃப்ல வரமாட்டா அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் போற திட்டம் இதெல்லாம். அது கொஞ்சம் ஜாங்கிலி கேட்கறா, இவன் உன் பாய் ஃப்ரெண்ட் இல்லையாண்டு. நம்ம ஹீரோயின் இல்ல இவன்லாம் என் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதில் நடக்கிறது எல்லாமே நம்ம ஹீரோவும் பின்னாடி நின்று பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒளிஞ்சு. நம்ம ஹீரோயினை இவளை போய் நீனே டிராப் பண்ணிரு ஜிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை டிராப் பண்ண சொல்றா. என்னமோ நம்ம ஹீரோயினுக்கு 2 பேரும் சேர்த்து வச்சதுல ரொம்ப சந்தோஷம் போல இருக்குது. அப்படி வாயெல்லாம் பல்லா எதையோ சாதிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் போங்க, நான் தனியா போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. உடனே அவங்க 2 பேரும் கார்ல ஏறி போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரையும் கார்ல ஏத்தி வச்சுட்டு அவ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம கூச்சான் வந்துட்டு, நீங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளை ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. உடனே நம்ம ஹீரோவும் கேட்கறான், எதுக்கு நீ தேவையில்லாம அவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கா, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, உனக்கு இதெல்லாம் ரைட்ஸ் கிடையாது, நீ லவ் கான்டாக்ட் பண்ணும்போது நீ இதெல்லாம் சொல்லியிருக்கா, நான் உன்னை போஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கையை எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன் உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போறா. இதை கேட்ட
கேட்டோன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாயிரான். என்னது இவ என்னைய பத்தி இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா? நான் எவ்வளவு அழகான ஆண்மகன். எத்தன பெண்கள் என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்படிங்கிற மாரி கத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க மேனேஜர் வந்து, "சார் அவங்க போய் ரொம்ப நேரமாச்சு. நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நீங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு" சொல்லும்போது, தெரியாம தான்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் போறான். நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்தவ, "நான் எதுக்காக வெளிய போனேன்? நான் எதுக்காக போனேன்?" அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம வந்து மறுபடியும் மெசேஜ் அனுப்புறான். "நாளைக்கு நீ என் கூட ஆஃபீஸ்க்கு வரணும்" அப்படிங்கிற மாரி. இந்த மெசேஜ பார்த்த பிறகு தான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஐயய்யோ! நம்ம யுவைய தேடி தானே போனோம். அவள தேடி கண்டுபிடிக்காம என்னென்னமோ பண்ணிட்டு வந்துட்டோமே! எப்படியாவது இந்த இதுலருந்து நம்ம தப்பிக்கணும்டா, கண்டிப்பா அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அடுத்த நாளுக்கு அதே மாரி நம்ம ஹீரோவோட அந்த ஆஃபீஸ்க்கு வரா. அப்பதான் மொத நான் ஹீரோ வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வரான். அது ஒரு பெரிய கம்பெனி. அதாவது ட்ரெஸ்லாம் டிசைன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது. அவ்ளோ பெரிய கம்பெனில. நம்ம ஹீரோவ பார்த்தோம்னா, அங்க உள்ள ஸ்டாஃப் எல்லாருமே அவ்ளோ மரியாதை குடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அத பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த கம்பெனியோட நேம் பார்க்குறா. ஆஹா! இந்த நேம் தானே நமக்கு ஸ்டோரில வச்சோம். அப்ப கண்டிப்பா யுவை வந்து இந்த கம்பெனில தானே ஒர்க் பண்ணணும். அவ எப்படி வருவா? அவள எப்படியாவது இங்க நம்ம கூட்டிட்டு வரணுமே அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணி பார்க்கும்போது, யோசனை பண்ணி பார்க்குறா. அந்த யுவை டீ கொண்டு வருவா. அப்போ தடுமாறி கீழ விழுவா போவா. நம்ம ஹீரோ தான் காப்பாத்துவான். அப்ப அவளோட ஷர்ட் வந்து கிழிஞ்சிரும். அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆஹா! இந்த சீன்லாம் நடக்கணும்னா கண்டிப்பா யுவை இங்க வரணும்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் இந்த வரேன்னு சொல்லிட்டு ஓடி வருவா. அப்ப பார்த்தா, "என்ன சிஸ்டர் எங்க போறீங்க?" அப்படிங்கிற மாரி குரல் கேட்க, நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. உடனே இந்த பையன எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்குவா. அவனும் சொல்லுவான், "என்ன சிஸ்டர் என்னை மறந்துட்டீங்களா அதுக்குள்ள? என்னை ஏஞ்சல் மாரி இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி கூட சொன்னீங்களேன்ட்டு." உடனே நம்ம ஹீரோயின், "ஆமாமா எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குங்க" மாரி மனசுக்குள்ள நெனச்சு பாப்பா. இவன் நான் உருவாக்குன கேரக்டர் தானே, இவன பத்தி எனக்கு தெரியாதா? பின்களண்டாலும் அவன் வழிஞ்சு வழிஞ்சு பேசுவான். அதுவும் இல்லாம ஜாங்லியோட பிரதர் வேற. இப்போதைக்கு இவன பத்தி பெருசா நம்ம காட்டிக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் மனசுல நெனச்சுட்டு, "ஆமாமா எனக்கு அப்பப்ப மறந்து போயிருது. வா நீ நானும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்பதான் எனக்கு அடுத்த தடவ உன்னை பார்க்கும்போது ஞாபகம் இருக்கும்." அப்படிங்கிற மாரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, "சரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் வரேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கிளம்ப போறா. ஆனா நம்ம ஹீரோ விடுவானா என்ன? நம்ம ஹீரோ வந்து மேனேஜர விட்டு கூட்டிட்டு வர சொல்லி, இவள பக்கத்திலேயே உட்கார வச்சுட்டு, இவனும் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ற மாரி, இவன் அழகா அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஓரக்கண்ணா நம்ம ஹீரோயின பார்க்க, நம்ம ஹீரோயின எப்படிடா அந்த யுவிய கண்டுபிடிக்கிறது? எப்படியாவது இங்க கூட்டிட்டு வரணும்ங்கிற மாரி ரொம்ப யோசனையிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் எனக்கு கொஞ்சம் டீ போட்டு குடுமே அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிரா. என்னது டீயா? அப்படின்ட்டு. ஆமா அங்க உள்ள டீய கொஞ்சம் எனக்கு ஊத்தி குடுப்பேன் அப்படின்னு சொன்னோனே, நான்லாம் ஊத்தி தர முடியாது அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கோவமா சொல்ல, நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு வந்து, சரி உனக்கு நான் ஊத்தி தரேன்னு ஊத்த போறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், எனக்கு டீ வேண்டாம். எனக்கு வந்து இப்ப தண்ணி தான் வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நான் ஒரு தடவ சொன்னா என் வார்த்தைய நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி, நீ டீ தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டீய ஊத்தி அவ கையில புடிச்சு, இப்ப நீ இத குடிக்கிற அப்படிங்கிற மாரி பக்கத்துல நெருங்கி போவ, நம்ம ஹீரோயின கத்திக்கிட்டு எந்திரிக்கிறா. அந்த நேரம் பார்த்து அவளோட ஸ்கர்ட் வந்து லைட்டா கிழிஞ்சிருது. உடனே நம்ம ஹீரோ ஓடி போய் அவனோட கோட்ட எடுத்துட்டு வந்து நம்ம நம்ம ஹீரோயினுக்கு வந்து போத்தி விடுறான். போத்தி விட்டு பக்கத்துல தான் ட்ரையல் ரூம் இருக்கு. நீ வேணா வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாத்த அந்த ரூமுக்கு போறா. அங்க ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் இருக்கு. அத பார்த்தோனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப புடிச்சு போயிடுச்சு. உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸ மாட்டிட்டு வரா. அந்த நேரம் பார்த்து டிசைனர் லூவும் அங்க நிக்கிறான் வந்துட்டு, "நான் டிசைன் பண்ண ட்ரெஸ் நீ என்னைய கேட்காம எப்படி போட போச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்க, உடனே நம்ம ஹீரோயின், "என்னது இது நீ வந்து டிசைன் பண்ணியா? அப்ப இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டக்குன்னு அங்க உள்ள சிசர் எடுத்து அந்த ட்ரெஸ்ஸ டக்குன்னு கிழிக்கிறா. ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த லூ, "கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் இந்தா வந்துருங்கிற" மாரி சொல்லிட்டு ஓடி போய் பேப்பரும், ஸ்கெட்சும் எடுத்துட்டு வரான். வந்துட்டு, "இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. நீ சூப்பரா டிசைன் பண்ணிக்கிறா. இது எந்த இடத்துலலாம் கிழிச்சு வச்சிருக்கான்னு" பார்த்துட்டு, அத அப்படியே டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், "அடடா! என்னடா இவன் இப்படி பண்றானே!" அப்படிங்கிற மாரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் ஒரு வழியா நம்ம கேபினுக்கே வந்துர்றாங்க. உடனே நம்ம வந்து நம்ம லூவ பார்த்துட்டு, "நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் வா" அப்படிங்கிற மாரி கூப்பிட, உடனே லூவும் எந்திரிச்சு போறான். நம்ம ஹீரோயினும் இங்கேருந்து நம்ம எப்படியாவது போயிடலாம்னு சொல்லிட்டு அவளும் ஓடலான்னு பார்க்குறா. பார்த்தா லூ வந்திருக்கான். "என்ன நீ திரும்ப வந்துட்ட?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, உன் மேல ஒரு கண்ண வச்சிருக்க சொன்னாரு. அதனால தான் வந்திருக்கேன். நீ எங்கேயும் போ முடியாது" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, "எனக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும்" அப்படிங்கிற மாரி. "ஓ! அப்படியா இந்தா இருக்கு சோப்பு. இந்தா வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணு" அப்படிங்கிற மாரி அவன் குடுக்குறான். "இல்ல எனக்கு பசிக்குது. நான் சாப்பிட போணும்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, வேற வழி இல்லாம அவனும் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட கூட்டிட்டு போறான். இவங்க போன பிறகு அந்த ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல ஜின்னுங்க, அங்க அவன் வரான் அந்த ஆபீஸ்க்கு வந்துட்டு, "இங்க தானே ஒர்க் பண்றேன்னு சொன்னா, எங்க காணோம் சூஜி" அப்படிங்கிற மாரி அவன் தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஒரு வழியா ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. ஆனா இந்த லூ வந்து இந்த மாரி இடத்துக்குலாம் வரமாட்டான் போல இருக்கு. அவன் ரொம்ப நீட்னஸ் பார்ப்பான் போல இருக்குது. உடனே நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள, "எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி. உன் கேரக்டர வந்து கிரியேட் பண்ணது நான் தானே. உனக்கு இந்த மாரி இடம்லாம் பிடிக்காதுல்ல. அப்பதான் அதனால தான் உன்னை இந்த இடத்துக்குலாம் கூட்டிட்டு வந்தேன். அப்பதான் நீ வந்து என்னைய விட்டு விலகி போவ" அப்படிங்கிற மாரி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அங்க சாப்பிட உட்காருவா. ஆனா அவனுக்கும் சாப்பிட பிடிக்காது. "ஐயய்யோ! இந்த மாரி இடத்துலலாம் சாப்பிடவே கூடாது. இதெல்லாம் ரொம்ப மோசமான சாப்பாடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த கடைக்காரருக்கு கோவம் வந்துருது. "என்ன தைரியம் இருந்தா என் கடைய பத்தி இந்த மாரி சொல்லுவீங்கன்னு" சொல்லிட்டு டக்குனு கரண்டிய வச்சு புடிச்சு வந்தோனே, அவன் கழுத்துல அந்த கரண்டி சூடு பட்டுரும்.
உடனே அந்த கடைக்காரரும் பாவப்பட்டு அந்த ஆயில்மெண்ட்டை நீ போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி குடுத்துட்டு போவ. நம்ம லூவும் எடுத்து அத தடவுவான் கழுத்துல. அவனுக்கு சரியா அத தடவ தெரியாதனால, நம்ம ஹீரோயின் சரி குடு நானே வந்து ஹெல்ப் பண்றேங்கிற மாரி அவனுக்கு தடவி விடுவா. அப்படியே அவங்க 2 பேரும் ஒத்த ஒத்த பாத்துக்குவாங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு தள்ளி விட்டுருவா. போதும் போதும் பார்த்தது. பாவம்ன்னு பார்த்தா, என்ன நீ ஓவரா தான் இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க ஏதோ சத்தம் கேட்கும். என்னடா ஒரு மாதிரி சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் அதோட எந்திரிச்சு வந்து பாப்பா. அந்த தெருவே ரொம்ப கூட்டமா இருக்கும். அவங்க அப்பா கொஞ்சம் குடிகாரன் போல இருக்குது. நம்ம யுவைட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் நினைச்சு பாப்பா, ஆஹா நம்ம கிரியேட் பண்ண கேரக்டர் இப்போ வந்துடுச்சு. இவள நம்ம எப்படியாவது அந்த கம்பெனிக்கு கூட்டிட்டு போனோம். அப்பதான் கூவும் இவளும் மீட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு, அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்த்துட்டு, நம்ம யுவை வரைஞ்ச டிராயிங் ஒண்ணு கீழ இருக்கும். அந்த பேப்பர் எடுத்து நம்ம லூட்ட காட்டுறா. இந்த டிசைன் சூப்பரா இருக்குல்ல. பேசாம இவள நம்ம கம்பெனில ஒரு வேலைக்கு சேர்த்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, லூ வந்து எனக்கு இந்த டிசைன் பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோயினும் சொல்றா, பாரு உங்க அப்பா அந்த பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பார்க்க பாவமா இல்லையா, போய் காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் எது காப்பாத்துனேன் அவளை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, நமக்கு நானே போய் பாத்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து இவன் மிரட்டுறா. ஏன்னா தைரியம் தான் உங்க பொண்ணை போட்டு எப்படி நீங்க அடிப்பீங்க, இனிமே இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான்ட்டு. உடனே உங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருது. இதெல்லாம் கேட்க நீ யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அறைய போவோம். டக்குன்னு அந்த நேரம் லூ வந்து அவங்க அப்பாவை தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டுட்டு நீ ஒழுங்கா மரியாதை போவாட்டி உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அவங்க அப்பாவும் நான் அவங்களை அப்புறமா பாத்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிருவான். உடனே நம்ம ஹீரோயினும் கையில உள்ள பேப்பர் எடுத்து இது நீங்க தான் டிராயிங் பண்ணதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்க, யுவையும் ஆமா நான் தான் டிராயிங் பண்ணேன் அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஒரு வழியா அந்த கம்பெனிக்கே கூட்டிட்டு வந்துருவா. இனிமே நீங்க தான் இங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வர, நம்ம ஹீரோயினும் அவங்க 2 பேரையும் பாக்குவா. எங்க ஒத்த ஒத்த பாத்துக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனா யுவை தான் வச்சக்கண்ணு வாங்காம நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டு இருப்பானோ இல்லையா, ஹீரோ வந்து கவனிக்க மாட்டான். உடனே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து, போதும் இவளை கூட்டிட்டு வந்தது, வா இங்க இருந்து, இவளை நான் எப்படியா லவ் பண்ணுவேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு அவனும் எல்லாமே மூஞ்சிய பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமா அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவளை சோஃபால தள்ளிட்டு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு தேவையில்லாம ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிறான். நம்ம ஹீரோயின் நீ கையை விடு, நீ வந்து என்கிட்ட சொல்லியிருக்கல நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு என்னை எப்பவுமே போஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டு, ஏன் இப்ப என்னை வந்து இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனும் கொஞ்சம் கோவமா பேச, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அதோட எந்திரிச்சிட்டு நீ தேவையில்லாம அந்த பொண்ணு இந்த பொண்ணு எல்லாம் கூட்டிட்டு வராத, 3 months இருக்கு, நான் கண்டிப்பா உன்னை லவ் பண்ண வைக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் கேட்கிறா, உனக்கு தான் உன் மேல அவ்வளவு கான்பிடன்ட் இருக்குல்ல, பின்ன எதுக்கு நீ தயங்குற, அந்த பொண்ணை இங்கேயே நீ வேலைக்கு சேர்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி ஒத்துக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாதான் அவளும் இங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கண்டிஷன் போடுறான். நம்ம ஹீரோனுக்கு வேற வழியே இல்ல. சரி இன்னும் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே வர, ஐயோ என்னடா பண்றது, 3 மாசத்துக்குள்ள நான் எப்படியாவது ஹீரோவும் ஹீரோயினும் சேர்த்தாகணும், அப்பதான் என்னோட வே வந்து கிளியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே வேலை பார்க்க உட்கார, யுவையும் வரா வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு ஒரு பெரிய கம்பெனில எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அவ தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அந்த நேரம் பார்த்தா சானும் வந்துறான். அவனும் வந்து இங்கதான் ஒர்க் பண்றான் போல இருக்குது. அதாவது நம்ம சாங்லி இந்த கம்பெனியோட ஒரு வகையில பார்ட்னர் போல இருக்குது. உடனே இவன் என்னடா இங்க வந்து நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கத்துல முன்னா லூ வந்திருக்கான். உன்னைய வந்து ஆபீஸ் முடிஞ்சா நானே கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நிமிந்து பாக்குறேன், இங்க கூ வந்து நிக்கிறான். நான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் ஆபீஸ் முடிஞ்சோன்னு அப்படிங்கிற மாதிரி. இது பத்தாதுண்டா அவன் ஃப்ரெண்டும் வந்து மெசேஜ் பண்றான், நீ ஆபீஸ் முடிஞ்சோன்னு சொல்லு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நம்ம ஹீரோயின் டயர்ட் ஆயிரா, ஐயோ உங்க 4 பேர்ட்ட மாட்டிட்டு நான் ரொம்ப தவிக்கிறேனே, என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி. அதோட அடுத்த நாளும் வருது, நம்ம ஹீரோயின் வழக்கம் போல ஆபீஸ்க்கு வர, நம்ம யுவை வந்து ஃப்ளோரை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னது நீ வந்து ஃப்ளோரை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் யாரு உன்னை செய்ய சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப நம்ம எதுவுமே சொல்லாம யுவை அமைதியா இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்த்துட்டு, எனக்கு தெரியும் அந்த மேனேஜர் தானே சொல்லியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி சரி நீ இங்கேயே வேலை பாருன்னு அப்ப வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் ஒரு பூச்சாடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ வருவான், கண்டிப்பா வேலை பார்க்கறத பார்த்துட்டு நீ எல்லாம் ஒண்ணு வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல போறா. அவங்க 2 பேருக்குள்ள அப்படி சின்ன கான்வர்சேஷன் நடக்க போது, ஒத்த பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பா. அதாவது நாவல் அப்படிதான் வரும் போல இருக்குது. பார்த்தா அதே மாதிரி நம்ம ஹீரோவும் வரான். ஆனா அவனை கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போறான். நம்ம ஹீரோயின் ஓடி வந்து கண்டுக்காம போற, கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டியான்ட்டு. நம்ம ஹீரோ யாருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு யுவைக்கு தான், பாரு அவன் வந்து பெரிய டிசைனர், ஆனா வந்து ஃப்ளோரை வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கா, நீ போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ நான் எதுக்கு அதெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா, அட பாவி நீ மட்டும் ஹெல்ப் பண்ணாட்டி உனக்கு மனைவியே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவை நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். உனக்கு ஒண்ணுமே புரியல, இங்க இருந்து போ அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி அவனை அங்கிருந்து தள்ளி விட்டுட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஒரு பூச்சாடிக்கு பின்னாடி மறுபடியும் ஒளிஞ்சுட்டு இப்ப செகண்ட் கேரக்டர் வரும். கண்டிப்பா இவன் வந்து இறக்க கூட உள்ளவன். இவன் வந்து நம்ம யுவைட்ட பேச பேச நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு பொசிஷனஸ் ஏற்படும். கண்டிப்பா அதை ஒட்டி இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோவும் நம்ம யுவையும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அங்க வந்து லூவும் அதை கண்டுக்காம கிராஸ் பண்ணி போவான். நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு நம்ம லூட்ட வந்து என்ன நீ ஒரு பெரிய டிசைனர், அதுவும் உன்னோட அசிஸ்டண்டா வந்த பொண்ணு இப்படி வந்து மாப் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ கொஞ்சம் கூட பார்க்காம போறியன்ட்டு. அதுக்கு அவனா நான் எதுக்கு பார்க்கணும், அவளோட வேலையை அவ பாக்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அட பாவி உன்னை எல்லாம் நாவல்ல இருந்து தூக்கணும், உன்னைய போய் ஒரு கேரக்டர்னு வச்சேன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் புலம்பிக்கிட்டே நீ இங்க இருந்து போடா அப்படிங்கிற மாதிரி லூவை தள்ளி விட்டுட்டு சரி நானே அவளை போய் காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த யுவைட்ட வந்து நீலாம் இந்த மாப் பண்ண வேண்டாம், உனக்கு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்குது, இதை போட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து மேனேஜரும் அங்க வந்துடுறாரு. அங்க வந்த மேனேஜர் எங்க இவள கூட்டிட்டு போற, நான் இவளுக்கு வேலை கொடுத்துருக்கேன், நீ இவளை கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்ற அவ வந்து ஒர்க்கர் இல்ல, அவ வந்து டிசைனர் அப்படின்ட்டு. நீ யாரு அதெல்லாம் சொல்றங்கிற மாதிரி கையை நீட்டி அடிக்க போற மாதிரி போறான். உடனே அந்த நேரத்தை பார்த்து நம்ம லூவும் வந்துட்டு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. உடனே ஒண்ணு இல்ல இவளுக்கு வேலை கொடுத்தா இவங்க கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொல்ல, லூ வந்து சொல்றான் அவங்க என்னோட அசிஸ்டன்ட், அந்த டிசைனரை போய் நீ வந்து ஃப்ளோரை வந்து துடைக்க சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா மேனேஜர் ஐயோ எனக்கு இதை பத்தி தெரியாது, ஒன்னும் பிரச்சனை இல்லை நானே ஃப்ளோரை துடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யுவை கையில உள்ள அந்த மாப்பை வாங்கி அவன் துடைக்க போறான். அந்த நேரம் பார்த்து நம்ம கோவம் வந்துட்டான். வந்தவன் நீ ஒண்ணு இந்த வேலையெல்லாம் பார்க்க மேனேஜர் பார்த்து சொல்ல, மேனேஜர் ஓ அப்படி அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா கேட்கறான். ஆமா இங்க இருந்து உன்னை வேலையை விட்டு நான் நீக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா மேனேஜர் ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி புலம்புறான். அதோட நம்ம ஹீரோ கூவும் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி வா இங்க இருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி இருக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யுவே கையை பிடிச்சிட்டு அவ அங்கிருந்து விறுவிறுன்னு போயிடா. நம்மளோட லூவும் கேட்கறான் எதுக்கு தேவையில்லாம அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்மளோட கூவும் சொல்றான் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி போறான். இங்க அதோட கட் பண்ணி காட்டும் போது ஷாங்கிலோட பிரதரை பாக்குறதுக்கா ஷாங்கிலி வந்திருக்கா. ஆனா அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துடா. நம்ம ஹீரோயின் கேட்கிறேன் எங்க நீங்க இங்க வந்தீங்க, ஒண்ணு இல்ல என் பிரதர் இங்கதான் ஒர்க் பண்றான்னா பாக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கூவும் அங்க வரான். கூவை பார்த்தோம் நம்ம ஹீரோயின் ஆகா இவங்க 2 பேரும் மீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு ஷாங்கிலி அங்க இருந்து கூட்டிட்டு போறா. ஆனாலும் அந்த ஷாங்கிலி பொண்ணு வந்து நம்ம ஹீரோ அப்படியே பார்த்த மாதிரி போய்கிட்டே இருக்கா. இங்க அதோட கட் பண்ணிட்டு நம்ம யுவையும் வந்து நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது அங்க சாங்கிலி வந்துடா. நம்ம ஹீரோயினை யுவையை பாத்திரக்கூடாதுன்னு அப்படி இப்படி மறைக்கிற. இவனா நம்ம சாங்கிலி கேட்கிற யாரு இந்த பொண்ணுண்ட, ஓ அவளா வந்து அவ என்னோட கொலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எப்படியோ பேச்ச மாத்திட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறா. இருந்தாலும் நம்ம ஜாங்கிலி வந்து நம்ம யுவையை நோட் பண்ணிடுறா. அதோட லிப்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க யுவையும் வரா. உடனே ஜாங்கிலியும் யுவையை பார்த்து கேட்கிறா நான் கேள்விப்பட்டேன் சூஜி தான் உன்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்து வேலைக்கு சேர்த்திருக்கான்ட்டு, ஆனாலும் நீ அவள்கிட்ட ரொம்ப நெருக்கமாலாம் இருக்கக்கூடாது புரிஞ்சுதா, அவன் ஏன் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம யுவைட்ட வந்து கொஞ்சம் ஹார்ஸான பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயின் வந்துடா. வந்துட்டு இவங்க பேசுற பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு கேட்டுட்டு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா டின்னர் சாப்பிடலாம் சொல்லி கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போயிட்டு நீங்க 2 பேருமே எனக்கு ஃப்ரெண்டு தான், நீங்க எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும், இனிமே நம்ம 3 பேரும் நல்லா ஒற்றுமையா இருக்கணும், நம்ம யாருக்காகவும் சண்டை போட்டுக்க கூடாது, அதுவும் இல்லாம முக்கியமா எந்த ஒரு ஆண் மகனுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல ஆனா சாங்கிலி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னமோ தெரியல ஆனா யுவை அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சாங்கிலி ஒரு மாதிரி முறைச்ச மாதிரியே தான் நம்ம யுவையை பாத்துக்கிட்டு இருக்கா. அதோட கட் பண்ணி காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அவ எழுதின புக்கை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப நம்மளோட ஜாங்கோட பிரதரும் வரான். வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காண்டு, உடம்புல நான் ஸ்டோரி படிக்கிறேன் நீனு வந்து படிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவனா படிக்கலாமேங்கிற மாதிரி ரொம்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல ரொம்ப நெருக்கமா வந்து உட்கார. அந்த நேரம் பார்த்தா கூ இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆத்திரமா வருது. உடனே இதெல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம லூவும் பக்கத்துல கூ வந்து இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, நான் வேணா ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதோட பார்த்தா இவங்க எல்லாருமே நம்மளோட கூவோட ரூமுக்கு வந்திருக்காங்க. யுவையே நம்மளோட ஹீரோயின் எல்லாருமே. ஆனா லூ சொல்றான் நான் யுவை வந்து என்னோட அசிஸ்டன்ட்னால அவளுக்கு கொஞ்சம் ஃபேஷன் டிசைனிங்ல நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்குது, அதனால அவன் எங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டாங்கிற. இல்ல அவ அங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ண மாட்டா, அவ இங்கதான் ஒர்க் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவ மட்டும் ஒர்க் பண்ண வேண்டாம் நீனும் வேணா சேர்ந்து என்னோட ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி லூவும் சொல்ல. நம்ம ஹீரோயின் என்னடா பண்ற மாதிரி நம்ம கூவை பார்க்க அவனை எனக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு இதுல எல்லாம் நான் தலையிட முடியாது, என்னமா நீ முடிவு பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி நான் வேலை பார்த்து தொலைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவமா எந்திரிச்சு போறா. நம்ம ஹீரோயின் பாவம் நைட் எல்லாம் புலம்பிக்கிட்டு வேலை முடிச்சுட்டு சரி எந்திரிச்சு போகலாம் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கும் போது நம்ம கூவம் வந்துடும். டக்குன்னு அவ கூ மேல இடிச்சிடா. உன கூசுறான் இன்னைக்கு நம்ம டேட்டிங் போகணும்னு சொல்லியிருந்தோம்ல, கண்டிப்பா நீ என் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட. ஆனா அவளா வந்து யுவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கா. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோக்கு பாவம் கடுப்பு தாங்க முடியாம பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க 2 பேரும் அங்க நிக்க வச்சுட்டு நம்ம ஹீரோயின் உங்களுக்கான ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. போயிட்டு வரும்போது நம்ம ஹீரோனுக்கு ஏகப்பட்ட கற்பனை. ஆஹா இப்ப அவங்க 2 பேரும் தனியா இருப்பாங்க, கண்டிப்பா ஒத்த பேசிக்குவாங்கன்னு சொல்லிட்டு கற்பனையில திரும்பி பாக்குறா. பார்த்தா யுவை மட்டும்
மட்டும் தான் தனியா நிக்கிறா. அந்த நேரம் பார்த்தா அவங்க குடிகார அப்பனும் வந்து நம்ம யூவிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எங்கடா அந்த ஹீரோவ காணோம் இன்னும் வர காணோமேன்னு சொல்லிட்டு ஆஹா இங்க நிலைமை மோசமாயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே வந்துடா வந்து அவங்க அப்பாவை தள்ளி விட்டுட்டு ஒழுங்கா போயிரு தேவையில்லாம நீ போலீஸ்ல மாட்டிக்கிறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி அனுப்ப அவங்க அப்பாவும் அங்க இருந்து போயிடாரு. ஆனா யுவையும் ரொம்ப பயந்துற எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ட்டு அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் அங்க வரான். நம்ம ஹீரோயின் கேட்கறா நீ எங்க போன அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வேலையா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா வானத்துல நிறைய வெடியெல்லாம் வெடிக்குது. உடனே இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வாயை பிளந்து பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் சொல்றான் இதெல்லாம் உனக்காகத்தான் செஞ்சேன் எப்படி இருக்கு என்னோட சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ அப்படியே வச்சக்கன்னு வாங்காம தான் பாக்குறா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அவளுக்கு மனசு கேட்காம இல்ல இல்ல எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல நீ என்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ உனக்கு என்னதான் வேணுங்கிற மாதிரி கையை பிடிக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் ஏய் விடுறா கையை அப்படிங்கிற மாதிரி அவன் காலை மிதிச்சோன்னே நம்ம ஹீரோ ஐயோ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். உடனே நம்ம ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துறான். அந்த ஜிங்கு வந்துட்டு எதுக்கு இவ்வளவு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோவும் சொல்றான் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத இங்க இருந்து போண்டு. அதுக்கு ஜின்னு சொல்றான் இவ என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான் அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே அதாவது இவையும் நம்ம ஹீரோயினுமே அங்க இருந்து இடத்த காலி பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டே வர இவங்கள நம்பவே கூடாது எப்ப பார்த்தாலும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் நம்ம ஹீரோவும் வந்துறான். இந்த பக்கத்துலயும் பார்த்தா ஜின்னு வந்துறான். உடனே நம்ம ஹீரோ ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சி இவைய நீ போய் டிராப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜின்னுட்ட சொல்ல அது ஜின்னு டக்குன்னு டோரை சாத்திட்டு நீ வேணா இவளை கொண்டு போய் டிராப் பண்ணு நான் வேணா நான் சூஜியை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சூஜி வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு அவன் திரும்பவும் அவ என்னோட ஃப்ரெண்டு நாங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழவனுங்க அப்படிங்கிற மாதிரி ஒத்த சட்டையை பிடிச்சிட்டு நிக்கும் போது பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே கார்ல ஏறி அதாவது நம்ம ஹீரோயினையும் நம்ம யூவையும் கார்ல ஏறி போயிட்டாங்க. எங்கடா காணோம் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது கார் போயிடுச்சு பாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேனேஜரும் சொல்றான். அதோட கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு ஐயோ அந்த யுவையும் கூவும் சேர்த்து வைக்க நானும் என்னென்னமோ ட்ரை பண்றேன். ஆனா ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அவன் எதுக்குமே வந்து வழிக்கு வர மாட்டேங்கிறான். நான் என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணவளுக்கு இப்பதான் ஒரு ஐடியா வருது. நம்ம வந்து ஒரு பார்ட்டிக்கு போவோம். அங்க வந்து கரண்ட் போவோம். அந்த டார்க் ரூம்ல வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள கண்டிப்பா ரொமான்ஸ் ஏற்படும். கண்டிப்பா இதுக்கு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை யோசனை பண்ணிட்டு அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போறா. வந்து நம்ம ஹீரோவை சந்திக்கிறா. இன்னைக்கு நம்ம ஈவினிங் நம்ம எல்லாரும் பார்ட்டிக்கு போறோம். ஆனா என் கூட வந்து யுவையும் வருவா அப்படிங்கிற மாதிரி டிக்கெட் போட நம்ம ஹீரோவும் கேட்கறான் எதுக்காக எப்ப பார்த்தா அவளையே கூட்டிகிட்டு திரியறான்ட்டு. அதெல்லாம் என் சொந்த விஷயம் அவன் என் ஃப்ரெண்டு நான் அவளை எங்க போனாலும் நான் அவ கூட தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்னு சொல்றா. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி இன்னொன்னு ஒரு கார்டை தூக்கி போறான். இந்த கார்டை எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் ஓகே தேங்க்ஸ் அப்ப ஈவினிங் பார்ட்டிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போகும்போது நம்ம ஹீரோ சொல்றான் இல்ல இந்த டிக்கெட் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுரு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் இவன் என்ன பண்ணாலும் இவன் வலிக்கே வர மாட்டேங்கிற மாதிரி கோவமா எந்திரிச்சு போறா. அப்பதான் பக்கத்துல மேனேஜர் வந்து நம்ம ஹீரோவுக்கு ஐடியா கொடுக்குறாரு. சார் நீங்க ஏன் இந்த பார்ட்டிக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்க பாருங்க அவங்க ஆசையா உங்களை பார்ட்டிக்கு கூப்பிட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே இவன் ஹீரோ சொன்ன என்ன சொல்ற அப்படின்ட்டு ஆமா சார் நேத்து கூட நான் கவனிச்சேன் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும்போது மேடம் உங்களே வச்சக்கண்ணு வாங்காம ஆசையா பார்த்தாங்க. ஆனா அவங்கள அவ வந்து வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஓ அப்படியா அவன் உண்மையிலேயே என்ன லவ் பண்றாளா சரி சரி அப்பனா பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணு நம்ம அங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இந்த பார்ட்டிக்கு போகிறதுக்கு தயாராகிறான். நம்ம ஹீரோவும் பார்ட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சூஸ் பண்றதுக்காக ட்ரையல் ரூம் கூட்டிட்டு வரான். அங்க பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து நான் வந்து இப்ப ட்ரெஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண விரும்பல அப்படிங்கிற மாதிரி நீ போய் ட்ரெஸ் மாட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சோஃபால உட்கார். நம்ம ஹீரோவும் பக்கத்துல வந்து உட்காரான். ஆனா அவளை டக்குன்னு மேனேஜரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சோன்னே உடனே மேனேஜரை நம்ம ஹீரோவை பார்த்து சார் அவங்க கொஞ்சம் வெக்கப்படுறாங்க அதான் நீங்க கொஞ்சம் தள்ளியே உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி இவன் நடுவுல உட்காந்துக்கிறான். அந்த சுவையும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா மாத்திக்கிட்டு வரா. நம்ம ஹீரோயினும் வந்து ஹீரோவை பார்த்து கேட்க அவனா மண்டை அடிட்டு எனக்கு நீ தான் பிடிச்சிருக்கு உன் ட்ரெஸ் தான் பிடிச்சிக்குதுங்கிற மாதிரி அவன் இங்கிட்டும் சாயும் போதெல்லாம் நம்ம ஹீரோவும் அவளையதான் பாக்குறானோ இல்லையா ஒரு வாட்டி கூட நம்ம யுவையை திரும்பி கூட பார்க்கல. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு டே உனக்கு எந்த மாதிரி டேஸ்ட் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் புலம்ப உடனே மேனேஜர்னு சொல்றான் சார் உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் உங்க மேடத்துக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி. உடனே அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே நீ முதல்ல நீ அவளு நான் வந்து அவள்கிட்ட சொல்லிக்கிறேங்கிற மாதிரி சொல்ல மேனேஜர் அங்க இருந்து அவளை நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து என் டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை மட்டும் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் அட போடா நீனு உன்னோட டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கடுப்புல எந்திரிச்சு அவளும் போறா. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போனோம்னா மேனேஜர் நம்ம ஹீரோட்ட வந்து சார் அவங்க ரொம்ப வெக்கப்பட்டு போறாங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஹீரோவோ அப்படியா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி பாவம்
ஆகும்னு ஒண்ணுமே புரியாம புலம்பிக்கிட்டு இருக்கான். இங்க அதோட பாட்டிக்கு கூட்டிட்டு போலான்னு நம்ம ஹீரோயின் வீட்டுக்காக நம்ம ஹீரோ வரான். அங்க வெளியில வந்து யுவை நிக்கிறா. அது ஹீரோயின் அக்கா நினைச்சிட்டு அவனும் வந்து சூஜி அப்படின்னு கூப்பிட நம்ம நம்மளோட யுவையை தான் திரும்பி பாக்குறான். உடனே நீ என்ன இங்க நிக்கிறா, எங்க சூஜி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்காக நம்ம யுவையோ சொல்றா, இல்ல அவங்க முன்னாடி போயிட்டாங்க, என்னை இங்க வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோவும் அப்படியே அப்பனா நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் விருவன் போயிடான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிடும். அவளும் பக்கத்துல வந்து யுவைட்ட கேக்குறா, என்னது உன்னை கூட்டிட்டு போலான்னு. இல்ல என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டு அவர் போயிட்டாருன்ட்டு. சரி நானே உன்னை கூட்டிட்டு போய் தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டிக்கு இவங்க 2 பேரும் வராங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோம்னா நம்ம ஹீரோவும் வரான். வந்துட்டு நீ எங்க போனா உன்னை கூப்பிடலான்ட்டு நான் வீட்டுக்கு வந்தா நீ இல்லையேன்னு சொன்னோன்னே, நீ எதுக்கு யுவியை கூட்டிட்டு வந்தான்ட்டு. நான் எதுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதோட நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு வர. அங்க பார்த்தா நம்மளோட ஜாங்லியும் நிக்கிறா. நம்ம ஹீரோயின் கேட்கறா, நீ என்ன இங்கன்ட்டு. அதுக்கு அந்த ஜாங்லியும் சொல்றான், என் பிரதர் தான் சொன்னாரு நீங்க பாட்டிக்கு எல்லாரும் வரீங்கன்ட்டு, அதனால தான் நானும் கிளம்பி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. அதோட அவங்க 3 பேரும் ஒண்ணா நிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பாக்குறேன், எப்படியாவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம யுவியும் நம்ம ஹீரோவும் சேர்த்து வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் நோக்கி வந்துகிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா. உடனே பக்கத்துல உள்ள வெயிட்டரை கூப்பிட்டு ஏதோ ஆர்டர் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தவ டக்குன்னு அந்த வெயிட்டர் தள்ளி விட அந்த வெயிட்டர் வந்து யுவை மேல வந்து விழுகுறான். உடனே யுவை தடுமாறி கீழே விழுவும் போது நம்ம ஹீரோ மேலதான் ஆக்சுவலி யுவை விழுவா. நம்ம ஹீரோ தாங்கி பிடிப்பான்னு நம்ம ஹீரோயோட கணக்கு. ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு நகன்றான். பார்த்தா யுவை கீழே பொத்துன்னு விழுந்துரா. நம்ம ஹீரோ ஸ்டைலா வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி, என்ன மேடம் என்ன கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இங்க இவே பாவம் கீழே விழுந்திருக்கா. நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிரா. இங்க வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கை பிடிச்சு கூட்டிட்டு போய் தனியா கூட்டிட்டு போய் சொல்றா, உனக்கு எத்தனை சந்தர்ப்பத்தை நான் வந்து உருவாக்கி தரேன், நீ பயன்படுத்திக்கவே மாட்டியா, யுவை தான் உனக்கு ஏத்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கவலையா சொல்றான், நீ ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, உனக்கு தான் 3 மாசம் டைம் கொடுத்துருக்கேன்ல, அதுக்குள்ள என் மேல உனக்கு லவ் வராட்டி சரி, ஆனா எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பொண்ணெல்லாம் வந்து நீ எனக்கு செட் பண்ணி கொடுக்குறேன்ட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல, எனக்கு வந்து உன்னையதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ஒருக்கமாவே பேசுறான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்து நீ என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, இது சரியா வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கோவமா போறா. பாவம் நம்ம ஹீரோவும் வருத்தமா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான், ஏன்டா இவன் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, நம்ம லவ்வ வந்து இவ ஏத்துக்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் போக போக பார்ப்போம் அந்த டிராமால நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ மேல லவ் வருதா இல்ல வராம போகுதாண்டு, இதுல யார் வின் பண்ணாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே பாய்.